ஹை காய்ஸ், நம்ம தமிழ் வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3ல எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வேற ஒரு விஷயத்தை தேடிட்டு போன நாங்க இந்த உலகத்தோட உண்மையான கோர முகத்தை பார்த்தோம். கோரமுகமாக இங்கே ஒன்றுமே தெரியல. இந்த சைடு பணக்காரங்களா இருக்காங்களோ? டைட்டனுக்காக அங்கேயே அடைஞ்சிருந்ததுனால அவனுக்கு அது தெரியல. இங்கே டைட்டனே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இந்த எல்டிஎன்ஸ் எல்லாம் கெஸ்ட் படி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பணக்காரங்க இறங்கன்னு சுவிட்ச் வச்சுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ஏற்கனவே இதெல்லாம் கேட்டது தானே. அங்க பாரு, அதை தாண்டி போனோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெருசா இருக்கு. நீங்களும் ஏர்ஷிப்பை பார்க்க தான் வந்தீங்களா பசங்களா? ஆமா சார். நீங்க லைப்ரரியா இன்டர்மென்ட் ஜோன்ல இருந்து வரீங்களா? உங்க எக்ஸிட் பர்மிட்டை காட்டுங்க. எங்க பெர்மிட் எங்க கிட்ட அது இல்ல. செக்யூரிட்டி பர்மிஷன் இல்லாம இந்த சிட்டிக்குள்ள நீங்க நுழைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தெரியும் சார். வேலை செய்றியா இல்ல அடி வாங்குறியா? அடி வாங்கிக்கிறேன் சார். அண்ணா, உன் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறல்ல? ஆமா, என் தங்கச்சிக்கு வர விருப்பம் இல்ல, நானே கட்டாயப்படுத்தினேன். அவளோட தண்டனையையும் எனக்கே கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது. பாவம், கொஞ்சம் மெதுவா அடிக்கிறீங்க. மாமா செல்ல ஒண்ணு வீட்டுல இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு தான் கூட்டு போறோம்னா கேட்டு அடிக்க மாட்டாங்க. கையில இருக்கிற ஆம்புலன்ஸை நீ எடுக்கவே இல்லை. அது இல்லாத எல்டிஎன்ஸ் சின்ன குழந்தையாவே இருந்தாலும் நாங்க கொலை பண்ணிடுவோம். என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன். இரு, நீ ஏர்ஷிப்பை பாக்குறதுக்காக தானே வந்தது வந்துட்டு பார்த்துட்டே போயிடு. அடுத்த நாள் என் தங்கச்சி நதிக்கரையில பிணமா கிடைச்சா. நான் அந்த பொண்ணுக்கு லைப்ரரியோட கேட்டை காமிச்சிட்டு என்னோட வழியை பார்த்து நான் போயிட்டேன். வேலை நிறைய இருந்ததுனால நான் பிஸியா இருந்தேன். எல்லாத்துக்கும் மேல ஹெல்டியன் பசங்க பெர்மிட்ஸ் இல்லாம சிட்டிக்குள்ள சுத்தக்கூடாதுன்னு தெரியாதா? உங்களோட மகனுக்கு அவனோட வம்சாவளியோ அவனோட ஆளுங்க யாருங்கிறதே தெரியல. நீங்க உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை உங்க மகன் கிட்ட சொல்லி வளர்த்து இருக்கணும் இல்லையா? என்னால நிரூபிக்க முடியல. ஆனா மார்லி அந்த பப்ளிக் செக்யூரிட்டி பொய் சொல்றான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவன் நதிக்கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டும் தூங்கிக்கிட்டும் இருந்தான். அந்த அளவுக்கு அவன் பிஸி மேன் இல்ல. எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. ஆனா எங்க அப்பா, நீங்க இந்த அளவுக்கு துணையா இருந்ததுக்கு நன்றி. என்னோட அப்பாவி பையனுக்கு நான் இனிமே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன். அவர் அந்த ஆள் முன்னாடி மண்டியிட்டு நின்னாரு. அன்னையில இருந்து அந்த மார்லியையும் எங்க அப்பாவையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு நான் என் தலை வெடிக்கிற அளவுக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட நான் என்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு அழுதேன். 1820 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர் இவீர் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லா டெவிலோடையும் கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் டைட்டன்ஸோட பவர் அடைஞ்சார். அவ இறந்ததுக்கு அப்புறம் இவீரோட ஆன்மாவை 9 டைட்டன்ஸா பிரிச்சாங்க. இவங்க தான் எல்டிஎன் எம்பரரை உருவாக்குனாங்க. அப்புறம் கிரேட் நேஷன் ஆஃப் மார்லியை தோக்கடிச்சு அந்த முழு கான்டினென்ட்டையும் ஆண்டாங்க. அப்போதான் இந்த நாட்டோட அழிவு காலமே ஆரம்பிச்சது. எமீரோட வம்சாவழிகள் தனக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் தன் கையில வச்சுக்கிட்டு ஆட்சி புரிய ஆரம்பிச்சாங்க. அவங்க செல்வத்தை நிலத்தை கொள்ளையடிச்சாங்க. கட்டாயப்படுத்தி அவங்க குழந்தைகளை பெத்துக்க வச்சாங்க. சில வம்சத்தை மொத்தமா அழிச்சாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 1700 வருஷங்களுக்கு நீண்டுகிட்டே போச்சு. ஆனா கிரேட் நேஷன் ஆஃப் மார்லி எல்டியாவோட தலகணத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினைச்சாங்க. அதுல ஜெயிச்சாங்க. 9 டைட்டன்ஸ்ல 7 டைட்டன்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டைட்டன் வார்ல அதை கட்டுப்படுத்தி ஜெயிச்சாங்க. அப்போ எல்டிஎன் கிங் அந்த நேரத்துல ஐலாண்ட் ஆஃப் பாரடைஸ்ல 3 வால்ஸ கட்டினாரு. தன்னோட மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டாரு. நம்ம முன்னோர்கள் கைவிடப்பட்டு இந்த மெயின் கான்டினென்டலையே விட்டுட்டு வந்துட்டாங்க.
இந்த ஹிஸ்டரி எல்லாம் தவிர்த்து கருணை வாய்ந்த மார்லி மக்கள் அவங்க நிலத்துல நம்மள வாழ அனுமதிச்சிருக்காங்க. தன் பொண்ணு யார் கொன்னாங்களோ அவங்கள பத்தி எங்க அப்பா பெருமையா பேசினாரு. அதுதான் ரைஸ் மேல அவ்வளோ கோவம் அப்போ. கட்டளைப்படி நடந்தாரு. முன்னோர்களை அவமானப்படுத்துற மாதிரி அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாரு. அது ஒரு தெருநாய் வாழ்க்கை மாதிரி தான். அந்த ஆபீசர் சொன்னது எல்லாமே போய். உண்மை சொன்னா அவனுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் அவன் போய் சொன்னான். வாய் மூடு. அக்கம் பக்கத்துல யார் காதலையாவது விழுந்துட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் தான் ஃபேய கொன்னிருப்பான். வாய மூடு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம முன்னோர்கள் இறக்கம் இல்லாம மோசமான விஷயங்களை பண்ணிருக்காங்க. அவங்க இனப்படுகொலை பண்ணிருக்காங்க, அப்பாவிகளை கொண்டிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி நானும் ஃபேயோ எதுவுமே பண்ணல. நாங்க அங்க சும்மா தான் இருந்தோம். நீ எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ எதுக்காக நாமெல்லாம் சாகணும்னு இவ்வளவு ஆசைப்படுற? ஏன் பெத்த பொண்ணுக்கு நான் அந்த பாவங்களை தெரிஞ்சு பண்ணல. ஆனா பல காலங்களா பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நீங்க நானும் அரக்கர்கள் மாதிரி. இந்த இன்டர்மென்ட் ஜோன்ல நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கிருஷா, எங்களுக்கும் ஃபேக்குக்கு நடந்த அதே நிலைமைய வரவழைச்சிடாத. இப்பவும் யார தப்பு சொல்றதுன்னே தெரியல. இந்த உலகத்தையா இல்ல என்னையா? சரி, எனக்கு புரியுது. ரெண்டு பேர் மேலேயுமே இருக்கலாம். நான் எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளா இருந்தேன். இந்த உலகம் மனசாட்சியே இல்லாம கிறுக்குத்தனமா நடந்துக்குச்சு. எனக்கு 18 வயசாகும் போது என் பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். எங்க அப்பாவோட கிளினிக்கை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான நேரம். அது என்ன காயம் உங்க ஷோல்டர்ல இருக்கிறது? இதுதான தேசபக்தன்றதுக்கான அடையாளம். தேசபக்தனா? மார்லி பப்ளிக் செக்யூரிட்டில இருக்கிற ஒருத்தர் உன் சிஸ்டரை கொண்டுட்டான்ல, அது உண்மையான விஷயம்தான். மார்லி கவர்மெண்ட்ல நம்ம இன்ஃபார்மர் இருக்கான். என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? என் தங்கச்சியோட மரணத்தை பத்தின உண்மை தெரியும் போது நான் மொத்தமா உடைஞ்சிட்டேன். அவங்க எவ்வளவு மோசமானவங்க சபதம் எடுத்துக்கிட்டேன். என் முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே நியாயம்தான் அப்ப எனக்கு புரிஞ்சது. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததோ அது மாதிரி மாத்தணும்னா எல்டியாவை திரும்பவும் கைப்பற்றணும். மார்லி கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்த எங்க இன்ஃபார்மர் பேரு தி ஆல். அவன் யாருன்னு எங்களுக்கு காட்டிக்காம எங்களுக்கு உதவிக்கிட்டு இருந்தான். இதோ பாருங்க, இதுதான் உண்மை. நம்ம முன்னோர்களான எமியன் டைட்டன்ஸோட பவரை எழுப்புனாங்க. உலகத்துல இருந்த மிருகத்தனத்தைய மாத்துனாங்க. டைட்டன்ஸை வச்சு ஊர்களை உருவாக்குனாங்க. மலைகளை இணைக்கிற மாதிரி பாலங்கள் கட்டினாங்க. மக்களை கொல்லாம செழிப்பா பாத்துக்கிட்டாங்க. நமக்கு சொல்லி தரப்பட்ட வரலாறுலாம் மொத்தமா போய் மார்லியோட கட்டுக்கதை தான். ரிஷா, இந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை நீ எப்படி படிச்ச? இன்னும் இல்ல, இதுல இருக்கிற விஷயங்களை நான் இன்னும் முழுசா டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்படின்னா இது எல்லாம் உண்மைன்னு எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா இது சும்மா பார்த்தாலே உண்மை தெரியுது. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர் எமிரை நான் மனசார முழுசா நம்புறேன். நாம டபுள் பிளட் கிடையாது. நாம கடவுளோட குழந்தைகள். காம்ரேட்ஸ், தி அவல் நமக்கு புது கூட்டாளி அனுப்பியிருக்காரு. ஹலோ, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் ராயல் ஃபேமிலியோட வாரிசா இங்க வந்திருக்கேன். ராஜ வம்சத்தோட கடைசி வாரிசு டைனா ஃப்ரிட்ஸ். ரெண்டு கண்களையும் கலக்க விட்டோம். இது எங்களை எங்க கூட்டிட்டு போனாலும் போகிறதுக்கு தயாரா இருந்தேன். அந்த கான்டினென்ட்ல இருந்து ஓடி போகாத கடைசி ராயல் வாரிசு டயானா தான். ராஜவம்சத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சில டைட்டன் ரகசியங்களை அவ எங்களுக்கு கத்துக் கொடுத்தா. அதன் மூலம் வெற்றிக்கான பாதையை அவ எங்களுக்கு காட்டி கொடுத்தா. நான் உறுதியா சொல்றேன், கிங் ஃபவுண்டிங் டைட்டன்ஸோட பவரை சுவர்களுக்குள்ள மறைச்சிருப்பார். ஒருவேளை நாம அந்த பவரை எடுத்தா நம்மளால மற்ற டைட்டன்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலம் மார்லியை மொத்தமா அழிச்சிடலாம். ஆனா ஒரு நிமிஷம், அப்படின்னா கிங்கால அவ்வளவு பவரை எடுக்க முடியும்னா அப்புறம் எதுக்காக அவர் அந்த ஐலாண்டுக்கு ஓடி போகணும்? அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவருக்கு சண்டை போட விருப்பம் இல்ல. கிரேட் டைட்டன் வார் நடந்துட்டு இருக்கும்போது 145வது ராஜா இந்த கான்டினென்ட்டை அவர் பாத்துக்கிற பொறுப்பை விட்டுட்டு தூரமான ஒரு அயர்லாண்ட்ல அவரோட ராஜ்யத்தை நடத்தினாரு. நம்மளோட வலியும் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டமும் நம்ம ராஜா பிரச்சனையில இருந்து எப்ப ஓடுனாரோ அப்பதான் ஆரம்பிச்சது. நாம மறுபடியும் சண்டை போடுவோம். உண்மையான ராஜ வாரிசா இருந்தா இதே மண்ணில இருந்து எல்டியாவை மறுபடியும் ஆளுவோம். ஃபவுண்டிங் டைட்டனை திரும்ப கொண்டு வரதுக்கான நேரம் வந்துருச்சு. அதோட பவரை பார்க்கும்போது மார்லி நடுங்கும். நாம எல்டியாவை காப்பாற்றி மறுபடியும் பெருமையோட வாழ்வோம். எல்டியாவோட வெற்றியை
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு மகன் பிறந்தான். அவனோட பேரு ஜிக். ராஜ வம்சமான ஜிக் ஒரு நாள் இவன் மக்களை வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. மக்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. எங்களை சுத்தி இருந்த உலகம் ரொம்ப வேகமா அட்வான்ஸ் ஆச்சு. எங்களுக்கான டர்னிங் பாயிண்ட்டும் சீக்கிரமே வந்தது. இப்போ நான் சொல்றத நல்லா கேளுங்க எல்டியன்ஸ். நாங்க சீக்கிரமே உங்களை மார்லிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எமீரோட வாரிசு வேணும். மார்லியோட வாரியரா மாறி 9 டைட்டன்ஸோட பவரை எடுக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மார்லி புது ஆட்கள் வேணும்னு சொல்றதுக்கு காரணம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ரிசோர்ஸை காப்பாத்திக்கிறதுக்காக டைட்டன்ஸை உருவாக்க நினைக்கிறாங்க. 7 டைட்டன்ஸோட பவரை வச்சுக்கிட்டு மார்லி இந்த உலகத்தையே ஆளலாம். ஆனா காலம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். பாரடைஸுக்கு கீழே ரொம்ப அதிகமான ஃபாசில் ஃபியூல் இருக்கு. அவங்களால அதை யூஸ் பண்ணாம இருக்கவே முடியல. பட் 80 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வால்ஸோட ராஜா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. ஒருவேளை எங்க விஷயங்களை நீங்க இன்டர்ஃபயர் பண்ணீங்கன்னா வால்ஸ்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான டைட்டன்ஸ் இந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிடும். இந்த மாதிரி அவர் மிரட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நேரடியா அவர்கிட்ட யாரும் போய் பேச முடியாது. சோ மார்லியும் கவர்மெண்ட்டும் நம்மள மாதிரியே தான் யோசிக்கிறாங்க. அவங்க பாரடியை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்றது? இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது மார்லி சீக்கிரம் முடிவு எடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா எல்டியாவை என்னால திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. கஷ்டம்தான். ஆனா அதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியுது. நான் என்னோட மகன் சீக்க ஒரு மார்லியன் வாரியராக நினைச்சேன். இங்க பாரு சீக், இதுவரைக்கும் மார்லியன்ஸ் உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறது எல்லாமே போய். உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்கள விட வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நீ செயல்பட்டாகணும். எல்டியாவோட கெட்ட பேரை நீ போக்குவேன்னு எல்லாரும் உன் மேல நம்பிக்கையா இருக்காங்க. ஓகே, எனக்கு புரியுது. மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான். அதாவது பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளுக்குள்ள எதையும் திணிக்கிறது பாவம்னு. என் குழந்தைய நான் ஒரு ராஜரத்னமா பார்த்தேன். அவன் தான் எல்டியாவோட பெரிய நம்பிக்கையா இருந்தான். ஆனா எப்பவுமே நான் என்னோட மகனா பார்க்காம விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் பையன் போல அப்புறம் தான் யாருன்னா சீக் எடுத்த முடிவுல போய் முடிஞ்சது. அவன் தாத்தா பாட்டி மாதிரி அவனும் தன்னோட முட்டாள் பேரண்ட்ஸ கவர்மெண்ட்டுக்கு காட்டி கொடுத்துட்டான். அதுதான் சரின்னு அவன் நம்பினான். என்ன நடக்குதுங்க? வந்தாச்சு. இப்படிதான் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க போல. அப்படின்னா இதுதான் பாரடைஸ். சரியா சொன்ன. எல்டியன்ஸ்கான மார்லியோட பீனல் காலனி இது. இதோட பேரு பாரடி. ஒரு பியூர் டைட்டனா உன்னோட வாழ்நாள் முழுக்க எமீருக்கு பண்ண அதே தான். இந்த ஐலாண்ட்ல தான் நீ இருக்க போற. கை வெட்டிட்டாங்களா? அதான் அந்த ஊசி போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ப்ளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ் நிறுத்துங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நம்ம மறுபடியும் பண்ணுவோம். பையனே துருவி. இதுக்கு முன்னாடி நான் உன்னை சந்திச்சிருக்கேன். அப்போ நான் சின்ன குழந்தையா இருந்தேன். உனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா? என்னால அந்த நாளை மறக்க முடியாது. நீங்க செஞ்ச அந்த விஷயத்தை என்னால எப்படி மறக்க முடியும்? ப்ளீஸ் சார், எனக்கு இப்படியே கொன்னுடுங்க. என்னால வாயை மூடிட்டு நடந்தது. ப்ளீஸ் என்ன டைட்டில மாத்தியாதீங்க. யாரது? கிரைஸ். கிருஷ்ணா, இதற்கு எப்படி நடந்துச்சு? அந்த சீக் எதுக்காக நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணா? உண்மையிலே அவன் உன்னோட பையன் தானா? உன்னை நம்மள தானா என் வாழ்க்கையில பண்ண பெரிய முட்டாள்தானா? இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னால நாங்க எல்லாருமே சாக போறோம். வாயை திறந்து பேசு. என்ன மன்னிச்சிரு நண்பா. நாங்க எதுக்காக உன்ன மாதிரி ஒருத்த மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சோன்னு தெரியல. ஆமா, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. நீ தாராளமா பாடு. ஆனா சார்ஜன்ட் மேஜர் க்ரோஸ், நீங்க என்ன முதல் முறை வந்திருக்கியா? இத நாங்க எதுக்காக பண்ணுவோம் தெரியுமா? ஒருவேளை இவனை ஓட விட்டோம்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் இவனை இவனை ஃபாலோ துரத்திட்டு பண்ணு. கடைசியில அவங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்க. ரொம்ப ஆபத்தான வகை இல்ல? ஆமா,
இது அவனேதான், எந்த சந்தேகமும் இல்லை. என் தங்கச்சியை கொண்ட அந்த ராட்சச இவன் தான். இந்த முறை நம்ம மாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உடனே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். மாறினதையும் அவனை அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எத்தி வேற ஒத்துறாங்க. அப்படியே அவங்க மட்டும் ஊசி குத்தவே இல்லையோ? அதுவும் பனிஷ்மெண்ட் தான். நான் இவனை கொஞ்சம் இன்ட்ரோகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க நான் இல்லாமலே கண்டினியூ பண்ணலாம். ஓ, ஒரு பொண்ணா? ரொம்ப மோசம். எமீரா? ராஜவம்சத்துல பிறந்தது. அந்த பொண்ணு என்னங்க உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்க? அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவன் ஒரு ராஜவம்சம். அவங்க இந்த உண்மையை மறைக்க பார்க்கறான்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துல வாயை மூடு. டைட்டனா மாத்தினாதான் அவன் வாயை மூடுவான். கிருஷ்ணா, நான் சத்தியம் பண்றேன். நான் என்ன உருவம் எடுத்தாலும் சரி, நிச்சயமா உன்னை வந்து கண்டுபிடிப்பேன். எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் சிறந்த டைட்டன் சொன்னீங்களா இருக்கீங்க. நான் எங்க இருக்கேன்? நான் யாரு? இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நீ இன்னும் ஸ்டாக்கேட்ஸ்ல தான் இருக்க. திரும்ப ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அடிச்சதுனால இங்க தான் இருக்கீங்க. நீ ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா என்ன? கெட்ட கனவு தான் கண்ட. துக்கத்துல இருந்து முழிக்கும் போது நீ யாருன்னு கேட்ட. உண்மைதான். உன் முகத்தை பார்க்கும்போது நீ அழுத மாதிரி இருக்க. எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலேயே பெரிய கனவு இருந்த மனுஷன் மாதிரி இருக்கு. இல்ல, அது கனவு கிடையாது. அதெல்லாம் என்னோட ஞாபகங்கள். இப்போதான் எங்க அப்பாவுடைய ஞாபகங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அந்த டைட்டன் நீதான். அவங்க அம்மாவை கொண்டு டைட்டனே தானே. எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்ப அவன் எப்படியாச்சும் கிரைஸா புடிச்சாகணும்னு அவங்க பின்னாடியே போறான்னு நினைக்கிறேன். நீ ஏதாச்சும் சொன்னியா? அது நீதானே. 15 வருஷத்துக்கு முன்னாடி என் 8 வயசு தங்கச்சிய நாய்க்கு இரையாக்குனது நீதானே. இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க திரும்ப ஒரு ஷிப்புக்கு போங்க. புரிஞ்சுது சார். சர்ஜன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார்ஜன் மேஜருக்கு டார்ச்சர் பண்ற பழக்கம் நிறையவே இருக்கு. இத பத்தி அதிகமா பேசாம இருக்கிறதா நல்லது. க்ரூகர், ஒருவேளை உன்னோட இன்டரோகேஷன் முடிஞ்சிருந்துச்சுன்னா இவன் டான்ஸ் ஆடுறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன டான்ஸா? இப்ப நீ யாருங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. நான் உன்னை இப்ப டைட்டனா மாத்தி அனுப்ப போறது இல்ல. இவனை 3 இல்ல 4 மீட்டர் டைட்டனா மாத்துனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் சண்டை போட வைக்கலாம். ஆனா ஏன், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யற? மனிதர்களோட வாழ்க்கையில கஷ்டத்தை பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? அத சந்தோஷம்லாம் சொல்ல முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இத கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கா? நிறைய பேர் கொடூரத்தனத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுக்காத. அமைதிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுல எப்பவும் ஒரு குறை இருக்கும். வாழ்க்கை மரணம் ரெண்டையும் இழந்துட்டு நிற்பாங்க. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் இதுதான் கடைசி நாள் நினைச்சுக்கிட்டு வாழணும். உயிரோடு இருக்கிற மனுஷங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் எப்பவும் இருக்கணும். எனக்கான சாகர நாள் வரும்போது அதை ஏத்துக்க நான் தயாரா இருப்பேன். இந்த கொடூரமான உலகத்தை என் கண்கள்ல நான் பார்த்ததால என்னோட டைம் வரும்போது மரணத்தை நான் ஏத்துப்பேன். இங்க பாருங்க, இது எல்லாமே எஜுகேஷன் தான். ஓ தங்கச்சியை நாய்ங்க சாப்பிடும் போது என் பசங்க அதை பார்த்து கத்துக்கிட்டாங்க. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு உறுத்தவே இல்லையா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது.
என்னோட மகனுக்கு ஒருவேளை அப்படி நடந்து இருந்துச்சுன்னா என் மனசு வலிச்சிருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க பாவப்பட்டவங்க. ஏலியனா பிறந்தது உங்களோட தப்பு. ஓ, அங்க பாரு, அதுதான் உங்க ஆளுங்களோட உண்மையான உண்மை. ஒரு டைட்டன் ஃபைனல் ஃப்ளூயிட் இருந்தா போதும், உங்கள யார வேணா மனுஷங்கள சாப்பிடுற மான்ஸ்டரா மாத்திடுவோம். இந்த உலகத்துல எல்லா ஏலியனும் எப்ப அழிவீங்களோ அப்ப மனித குலமே பாதுகாப்பா இருக்கும். உங்களை மொத்தமா இந்த உலகத்தை விட்டு அழிச்சு காட்டுவோம். என்ன சொன்ன? எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. ஏன்னா நான் சொல்றது மனுஷங்களே. ஒருவேளை ஹெல்டியன்ஸை மொத்தமா காப்பாத்தி இருந்தா நீங்க மார்லியன்ஸ் அழிச்சிருப்பீங்க. நீங்களும் தானே கொண்டீங்க, உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல? நீ போய் சொல்ற. முதல்ல இருந்தே போய் தான் சொல்றீங்க. உண்மை எனக்கு தெரியும். எங்க ஃபவுண்டர் எமிர் இந்த கான்டினென்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். போதும், இது ஏற்கனவே கேட்டாச்சு. முன்னோர்களோட வரலாறு கீழே விழுந்த ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு. உனக்கு புரியுதா? உன்னை எப்படி பண்ணாரு? மனுஷனா இருக்க விரும்புறேன். கேட்கலையா உனக்கு? உன் தங்கச்சி உன்னை கூப்பிடுறா. நல்லா டைட்டன்கிட்ட மாட்டிப்பாங்க. சத்தம் போடு. அவ சொன்ன மாதிரியே இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? கொஞ்சம் நீ ஏன் இப்படி பண்ண? ஏன்னா நான் தான் அவுல் கிரிஷா. நல்லா மறந்துடாத, ஒரு டைட்டன் அவனோட பவரை இப்படிதான் யூஸ் பண்ணுவான். அப்படியே இறந்து தான் இருக்கு. இந்த எபிசோடில் சத்தியமாக மண்டை வெடிச்சிச்சுங்க. எங்களுக்கு வந்து இது புரியறதுக்கு இவ்வளோ நேரம் இந்த எபிசோடை 10 முறை ரிப்பீட் பார்த்துன்னு வரோம். மாற்றி மாற்றி இவங்க ஒரு விதத்தில் சொல்கிறாங்க, நான் ஒரு விதத்தில் சொல்கிறேன். மாற்றி மாற்றி 2 பேரும் இங்கே ஒரு வாரம் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. டே இப்படிரா அப்புறம் அதுரான்ட்டு மண்டை பிச்சுக்குச்சு. ஏன்னா மொத்த விஷயத்தை எடுத்துன்னு வந்து இங்கே ஒரே எபிசோடில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ விளக்குறப்போ நம்மளுக்கு இப்போ எது பொய் எது உண்மை, எதை மறைக்கிறதுக்கு சொல்கிறாங்க, எது ரியாலிட்டி, இவங்களுக்குள்ளே எது பொய் உண்மைன்றதே எங்களுக்கு குழப்பிக்குச்சு. அதாவது எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் எமிர் டைட்டன் வந்து எவில் கூட டீல் போட்டு ரொம்ப பவராக இருந்திருக்கு. அது இறந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு 9 டைட்டனாக பிரிச்சிருக்காங்க. அதில் 7 டைட்டனை வந்து இந்த மார்லின் இந்த அரசாங்கம் வந்து தோக்கடிச்சு அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த எல்டிஆர் பீப்புளுங்கிறது நம்ம எரனோட அப்பா. இந்த எரன் வம்ச வழி தான் இந்த எல்டிஆர் பீப்புள். அந்த எல்டிஆர் பீப்புளை கிரியேட் பண்ணதே அந்த டைட்டன்ஸ், அந்த எமிர் டைட்டன்ஸ் தான். அந்த எமிர் டைட்டன்ஸ்லேருந்து அந்த வம்ச வழி தான் நம்ம எரனு இவங்க எல்லாருமே. ஸோ நம்ம எல்டிஆர் பீப்புளோட கிங்டம் அவங்களாம் வந்து சண்டையே வேணான்னு சொல்லிட்டு தனித்தீவாக ஒதுங்கி போயிட்டு வாழ அமைச்சு அவங்களுக்குன்னு அப்படியே நம்ம மக்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்க. பட் முன்னோர்கள், அதாவது எல்டிஆர் பீப்புள் இருந்த பாதி முன்னோர்கள் அவங்கலாம் வந்து இங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ இவங்கள தான் வந்து நம்ம மார்லின் குரூப் வந்து டைட்டன் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த ஊசி போட்டு போட்டு இந்த மக்கள் எல்லாம் டைட்டனாக மாற்றி மாற்றி அனுப்பி இந்த எல்டியன் பீப்புள் அவங்க மக்களை அழிக்கிறதுக்கு அவங்களே வந்து ஆயுதமாக்கி அனுப்பிச்சுன்னுக்குறாங்க. அப்போ இத்தனை நாளாக இங்கே ஓடி வந்துட்டு இருந்தது இந்த டைட்டன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மக்களே தான். அவங்களே தான் திரும்ப டைட்டன் ஆக்கி அவங்களுடைய முன்னேற்றம் அவங்க அரசாங்கத்தை அவங்கள அழிக்கிறதுக்கு அவங்களே அனுப்பிச்ச மாதிரி அவங்களே அழிச்சுப்பானுங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம ஃபவுண்டிங் டைட்டில் மட்டும் நம்ம பிடிச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சது, அதை வச்சு நம்ம இங்கே பார்த்துக்கலாம், மொத்த டைட்டனும் பிடிச்சிட்டா நம்ம ஆட்சி புரியலான்றது தான். ஸோ இப்போ மெயின்னு பார்த்தீங்கன்னா இறந்தான். அப்போ அவனுக்குள்ளே தானே இப்போ எல்லாமே இருக்குது. அப்போ அந்த 2 டைட்டனுன்றது பார்த்தா ரைஸோட அண்ணன் ஒரு டைட்டனு, அவங்க பொண்ணு ஒரு டைட்டனு. ஸோ இது அந்த 2 இதுதான் போல இருக்குது. அந்த 9னா இப்போ இங்கே 7 பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ 2 இதுதான். அந்த 2த்தையும் நம்ம இறனோட அப்பா சாப்பிட்டாரு, அதை நம்ம இறன் சாப்பிட்டான். அப்போ இறனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை கூட்டிகிட்டு பார்த்துக்கு தான் இவ்வளோ போராடுனுங்கிறானுங்க பொழுது. அவங்க மக்கள் அவங்க ஊரை காப்பாற்றுறதுக்கு போராடுனுங்கிறாங்க. இங்கே நம்ம என்னன்னே தெரியாமல் நம்ம பசங்கள்லாம் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இது இப்போ இறனுக்கு தெரிய வரப்போ தான் இது விஷயமே தெரியும் போல். அதான் படிச்சுட்டான் டைரி. ஸோ இதாங்க எங்களுக்கு புரிஞ்சது. எங்களுக்கு இதுக்கே மண்டை வலிக்குது. இவ்வளோதான் எங்களுக்கு புரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்குள்ளே வந்து என்னென்னா இறனோட அப்பா தான். அதுதான் வந்து இப்போ அங்கே ஊசி அவருக்கு போடலை, அவங்களே வந்து தடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி திரும்ப இங்கே வந்தாருன்றத இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருந்தாருன்னா அப்போ இவரும் டைட்டனாக மாறி விழுந்தாரா, இல்லை அது எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருச்சா?
அங்கேயே வந்து இருக்கும் அந்த முட்டி போட்டு எல்லாரும் ஊசி குத்தி குத்தி கீழே டைட்டனாக மாற்றி அனுப்பி விட்டப்பவே கடைசியாக அப்பாவுக்கும் ஊசி போட்டு தானே கீழே தள்ளி விட்டாங்க. ஊசி போட்டு தள்ளி விடல, அதுக்குள்ள தான் இவர் வந்து அந்த குண்டான வந்து குண்டா இருந்த அந்த ஆஃபீஸர் அவரே எட்டி உதச்சிட்டாரு. ஊசி போட வரப்போ தான் எட்டி உதச்சிட்டு அவராகவே டைட்டனாக மாட்டார் அந்த பின்னாடி இந்த போலீஸ். ஸோ இவருக்கு ஊசியே போடலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் தான் இப்போ பார்த்து இறன் பார்க்குற மாதிரியே தான் இருந்தது அவரை பார்க்கறதுக்கும். ஸோ அவர் தான் இங்கே இருந்தாருன்றப்போ இவர் எப்படி இங்கே வந்து சேர்ந்துட்டு ரைஸோட ஃபேமிலியை வந்து நம்மளுக்கு தான் அந்த இது வேணும்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க போல. அவங்க சுயநலமாக அவங்க ஒரு வே எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரைஸு அவங்க முடிவே இங்கே இருக்கிறது மட்டும் போதும், இங்கே இருக்கிற மக்களை மட்டும் நம்ம பாதுகாத்தா போதும், வெளியே போய் அங்கெல்லாம் பாதுகாக்கிறது நம்மளால முடியாது, இங்கே மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், போனால் பிரச்சனை வரும், திரும்ப வார் வந்துடும், தேவையில்லாமல் சண்டை வந்துடும்ன்றதுக்காக அவங்களுக்குள்ளே அவங்களே வச்சு பண்ணியிருப்பாங்க போல். பட் நம்ம இறனோட அப்பாவுக்கு அங்கேயும் இப்போ ஒரு குடும்பம் இங்கேயும் ஒரு குடும்பன்றப்போ அதை காப்பாற்றணுன்றதுக்கு அவர் போராடுங்கிறார் போல தனியாலாம். இப்போ அங்கே இருக்கிற மொத்த பேரையும் காப்பாற்றினா அதுக்கு இங்கே வேணும்ல. அதுதான் இறனோட அப்பா வந்து அங்கேயே டைனான்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி சீக்குன்னு ஒரு பையனும் பிறந்திருக்கான். அவனே மார்லினுக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்ம இறனோட அப்பாவையே காட்டி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்ததுனால இங்கேயும் கல்யாணம் பண்ணி இறனும் பிறந்திருக்கான். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ மூத்த பிள்ளைக்கும் இறனுக்கு இவங்க 2 பேருக்கு தான் இப்போ வார் நடக்கிற மாதிரி ஒரு ஜோனாக இருக்குது. இப்போ அவன் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அவனுக்கு என்ன இதுன்னு தெரில. சொல்லப்போனால் இறனோட அப்பாவோட அப்பா தான் வந்து குழப்பி வச்சுருக்காரு, தாத்தா தான். அவருக்கு என்ன சொல்லி ஏமாற்ற பார்த்தாரோ பட் அவர் ஏமாறல, உஷாராக இருந்து இல்லை நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நல்லவங்க தான் சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டார். ஆனால் பேரண்ட்டை சொல்லும்போது அவன் நம்பிட்டான். அப்போ இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டாக நின்றுட்டாங்க. அவங்க தாத்தா வழியிலே அவன் போயிட்டான். ஸோ இவர் அப்பா வழியில் இவர், தாத்தா வழியில் அவருன்ட்டு அப்படி போகுது இது. அண்ட் இன்னொரு விஷயமும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய்ஃபு தான் வந்து 2வது ஒய்ஃபை சாப்பிட்ருக்கு. அப்படி தான் கணக்கு. இதில் இவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்படின்னா இப்போது அங்கே இருக்க டைட்டன்ஸ்லாம் ஊசி போட்டு அனுப்புகிறாங்கன்னா அவங்க ஹியூமன்ஸை சாப்பிட்டா மாறுறாங்க. அப்போ ஏன் இவங்கெல்லாம் மாறல சில பேருன்றது? ஒரிஜினல் டைட்டன் மாறல, ஓகே, ஊசி போட்டு அனுப்பிச்சவங்க தான் அவங்களுமே. அப்போ இங்கே வந்து சாப்பிட்றப்ப அங்கே ஹியூமனாக மாறி இருக்கலாம், ஏன் மாறல அப்படின்ற ஒரு கொஷின் வருது. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் லைட்டாக குழப்பி விடுது. மொத்தம் 9 டைட்டனும் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அது ஃபுல் பவர் சேருது. ஸோ அவன்கிட்ட 7 தான் இருக்குது. இந்த 2 வேணும், அதாவது இறன் வேணும். இந்த இறனையும் இப்போ அவங்க பிடிச்சின்னு போய் அங்கே போயிட்டா மொத்த பவரையும் சேர்த்துருவாங்க. அப்படி மொத்த பவரையும் சேர்த்துட்டா இங்கே என்ன வேணால் பண்ணலாம். கண்ட்ரோலே இவங்க தானே. இவன் இறன் கிடைக்காத வரைக்கும் இவங்க பவர்ஃபுல். ஏன்னா இவங்க லட்சக்கணக்கான பேரை வாளுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ நீ எந்த டைமுக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணினாலும் இங்கே போர் மார்க்கிறதுக்கு இவங்களுக்கு தான். பட் அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்காங்க. ஊசியை கண்டுபிடிச்சி டைட்டனை பரிமாற்றம் பண்ணி இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டுக்கிறாங்க அங்கே. அப்பா மண்டை வலிக்குது, தலையே சுற்றுது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. நீ இந்த ஒரு எபிசோடுக்கே இவ்வளோனா இன்னும் போக போக எவ்வளோ இருக்க போதும், சீசன் பார்த்தீங்கன்னா நடக்க போதும். பாப்பா இப்போ இதான் லைன், இதான் எங்களுக்கு புரிஞ்சது. இல்லை என்ன தப்பு இருந்தால் நாங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டோன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு யாரா வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருங்க. எங்களுக்கு வந்து அப்படி இருக்குது, இது நாங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கணுமா தப்பாக புரிஞ்சுக்கணுமான்றது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு எபிசோடில் கேப்பே விடாமல் சொல்லிக்கிட்டே போகிறாங்களே. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னா அடுத்த 5 நிமிஷத்துக்கு கேட்கும்போது இது மறந்துடுது, அடுத்த இது கேட்கும்போது இது, அப்படியே கண்டினியூவாக நம்ம போயிட்டே இருக்கிறதுனால மண்டை பயங்கரமாக வெடிக்குது, குழப்புது. அதை அலைன் பண்ணி ஒரு கோர்வையாக சேர்த்து நம்ம புரிதல் வரத்துக்குள்ளே நமக்கு அவ்வளோதான் மண்டை வலியே வந்துடுது. அந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து இது என்ன ஏது டைட்டன்ஸ் எப்படி அது இத்தனை கொஸ்டின் இருக்குதா, திடீர்னு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறப்போ நம்ம கொஸ்டின்ஸ்லாம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. இங்கே ஆன்சர் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மேட்ச் பண்ண பார்க்குற மாதிரி இல்லை. அதனால தான் இந்த குழப்பம் வந்துட்டு. அதுதான் இத்தனை நாள் ஒரு கொஸ்டினில் மண்டையை போட்டு முன்னாடி எபிசோடுக்கெல்லாம் மண்டையை ஒன்று போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா இவங்க வேற ஒன்று கொடுத்து இதுக்கு திரும்ப யோசிங்க குழப்புங்க, நான் என்னத்தை பண்ணுறது எல்லாம் போட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் அடுத்தடுத்த எபிசோடு வந்துட்டுங்க கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து இப்போ மேலோட்டம் தான், ஜஸ்ட் இது வந்து இப்போ இதில் நிறைய உண்மைங்களும் பொய்ங்களும் கலந்துருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த குழப்பம் நினைக்கிறேன். அது உண்மைன்றது தெளிவாகிறப்போ நம்ம தெளிவாகிடும். ஆனால் ஒரே கஷ்டம்னா நம்ம பீப்புளே நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறது ஒன்று, அவங்களே சீக்கிரம் புரிய வச்சு அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம எல்டியன் பீப்புள் தான் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் ரிலீஸ் பண்ணி அவங்களும் அந்த ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ இது மொத்தமே மொத்தம் இறன் கையில் தாங்க இருக்குது. இது வந்து இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எந்த பக்கம் நிற்பான் இதுவும் சுயநலமாக யோசிச்சுக்குது, அவங்க அவங்கள பற்றி யோசிச்சுக்கிறாங்க. அப்போ 2 சைடுமே ஒரு தப்பு இருக்குது. இப்போ இவன் எந்த பக்கம் நின்று யாரு கூட நின்று எப்படி அதை சேர்த்து என்ன பண்ணுவான்றது எனக்கு புரியல. இப்போ இங்கே இருக்கிற மொத்தமே பார்த்திங்கன்னா இவனால் இப்போது இந்த அரசமே இப்போ இவன் தான், அந்த வாழ்க்கை இருக்க மொத்த டைட்டனுமே இவனுக்கு கட்டுப்பாடு தானே அப்போ வருது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, இப்போ எல்டிஎன் அரசாங்கம் தான் தனியாக கொண்டு வந்து வால் காட்டி இந்த மக்களை சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் ஏன்
இந்த மக்களுக்கு எதுவுமே சொல்லலை. அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் மறக்க வேற வச்சுருக்காங்கன்னு ஒன்று இந்த பீப்புளுக்கெல்லாம். அடுத்தது அந்த அரசவையில் இருக்கவங்க ஏன் போலியான ஒரு அரசர் வந்து உக்காந்தாரு, அப்போ அந்த எல்டின் அரசர் எங்கே போனார், ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ குழப்பமாக இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. அதெல்லாம் நமக்கு ஃபியூச்சரில் இப்போ நீ அதை யோசிச்சுனா இன்னும் மண்டை குழம்பும். அது உள்ளே நிறைய கலவரம் நடந்துட்டு இருக்குது. அங்கே ரெண்டுத்துக்கு பெரிய கலவரம்னா இங்கே உள்ள நிறைய. அதான் இவங்களுக்கு வந்து அந்த உண்மை விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற மக்கள் அது வேணுன்றதுக்காக இப்படி சொல்லுவாங்களேன்றதுக்காக மறக்க வச்சுட்டாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. அவர் சொல்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கணும், இங்கே நம்ம தான் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது பாயிண்ட் அப்படியே வச்சுருந்துருக்காங்க போல். நம்மளுடைய இன்னொரு குடும்பம் அங்கே இருக்குன்றது தெரியக்கூடாதுன்றதுக்கு மறைச்ச மாதிரி எனக்கு தெரியும். இப்போ நம்ம எப்படி குழப்பத்தில் இருக்கோமோ அதே தான் இப்போ இறனுக்கும் குழப்பம் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு எப்படி மண்டை வெடிக்குதுன்னா இப்போ அவன்கிட்ட தான் கேள்வியே கேட்கணும், நீ தாண்டா முடிவு சொன்ன. இத்தனை நாள் வந்து ஆன்சர் நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல கேள்வியே இப்போ நான் உன்னை தாண்டா கேட்பேன், நீ தாண்டா சொல்லணுன்றது அவனுக்கு தான் மண்டை வலியாக இருக்க போகுது. சரினா எனக்கு பண்ணி தெரியல. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.